வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ எவ்ரிஒன். ஹவ் ஆர் யூ ஆல்? போன்ஜூர் comment ça va? நம்மளுடைய வாசகர் ஒருத்தவங்க வந்து சில சமயத்தில் ஆங்கிலத்தில் வந்து ஏர்லி மார்னிங் சொல்கிறோம், ஏர்லி ஆஃப்டர்நூன் சொல்கிறோம், லேட் மார்னிங் சொல்கிறோம். இதை பற்றிலாம் வந்து என்னன்னு சொல்லுங்கள், இந்த டைம் சரியான டைம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த பதிவு உங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம முதல்ல வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம தமிழில் வந்து என்னென்ன கால வரையறைகள் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ நம்ம வைகறைன்னு சொல்லுவோம். ஒரு பாடல் கூட இருக்கு இல்லையா? வைகரையில் வைகை கரையில். ஸோ அந்த மாதிரி வைகறைன்றது வந்து காலையில் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஸோ எப்போதுமே வந்து இது வந்து 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 புள்ளி வைக்கணும். இதுக்கு பேர் வந்து கோலன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஒரு புள்ளியும் ஒரு அரை புள்ளியும் கமாவும் வச்சோம்னா செமிகோலன்னு சொல்லுவோம். இது வந்து கோலன்னு சொல்லுவோம். இப்படி போட்டுட்டு அது கீழே வந்து நீங்கள் என்ன எழுதணுன்னா 2 AM 6 AMன்னு எழுதணும். அது ஆங்கிலத்தில் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்படி தான் வந்து தமிழ் முறையில் எழுதணும். ஸோ வைகறையில் வந்து 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும்னு சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6, 8 விதங்களில் வந்து காலங்களை நம்ம சொல்லலாம் ஒரு நாளில் நேரத்தை. ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து காலை அப்படின்னு சொல்கிறோம். காலைன்னும்போது அது வந்து எப்படின்னா 6லேருந்து 10 மணி வரைக்கும். ஸோ 6 1லேருந்து வச்சுக்கணும். ஏன்னா 2லேருந்து 6 வரைக்கும் வைகறைன்றதுனால 6லேருந்து 10 வரைக்கும் காலை சொல்லுவோம். அடுத்தது நற்பகல் அல்லது நண்பகல்னு சொல்லுவோம். அது 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பகல்ன்றது. ஸோ இது ஒரு விதமான வரையறை. அதுக்கப்புறம் தமிழில் வந்து ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. ஏற்பாடுனா வந்து அதாவது வந்து இந்த பகலுக்கு அப்புறம், அதாவது மதியத்துக்கு அப்புறம் வர்றது. 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இந்த ஏற்பாடுன்றது இது இலக்கியத்தில் சொல்கிறது. நம்மளுக்கெல்லாம் வந்து வழக்கமாக வந்து பேச்சு மொழியில் இது நம்ம சொல்கிறது கிடையாது ஏற்பாடு அப்படின்றது. நம்ம என்ன சொல்லுவோம், மத்தியானம் சொல்லுவோம். மத்தியானம்னா 12 மணிலேருந்து மத்தியானம் இல்லையா? காலைன்றது எப்போதுமே வந்து காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் காலை ஆகிடுது. அதற்கப்புறம் வந்து 12 மணிலேருந்து மதியம் ஆகிடுது. மாலைன்னு சொல்லுவோம். மாலை எத்தனை மணிலேருந்து? 6 மணி வரைக்கும். 6 மணிலேருந்து மாலை 10 மணி வரைக்கும். ஸோ 10 பிஎம்னு சொல்கிறோம் இல்லையா? அது வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழில் ஒன்று சொல்லுவோம், ஜாமம் சொல்லுவோம், யாமம், ஜாமம் இதெல்லாம் சொல்லுவோம். அது எத்தனை மணிலேருந்து தெரியுமா உங்களுக்கு? ஸோ அது வந்து 10 மணிலேருந்து இரவு 10 மணிலேருந்து விடியற்காலை 2 மணி வரைக்கும். ஸோ அப்போ காலையில் இப்போ இந்த 2 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு? வைகறை ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 6 கால வரையறை இருக்குது அவங்களுக்கு. இதில் 6 விதமாக வந்து ஒரு நாளை வந்து நம்ம வந்து டைமாக வந்து போட்டிருக்கோம். சில சமயத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, நடுநிசின்னு சொல்லுவோம். நடுநிசினா இரவு 12 மணிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? 12 மணி நடுநிசி அப்படின்னு சொல்லுவோம். மத்தியானம், இன்னும் நிறைய விதத்தில் நம்ம தமிழில் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இது தமிழில் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்றது பார்த்துக்கலாம். முதலாவது வந்து தமிழ்ன்றது, அதாவது வந்து டைம்ன்றது வந்து ஒவ்வொரு நாட்டை பொறுத்தது, ஒவ்வொரு அவர்களுடைய பண்பாடை பொறுத்தது. அதனால் அந்த ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்தை வந்து நம்மளால் சொல்ல முடியாது, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உதாரணத்துக்கு வந்து நம்ம வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்குமே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னு சொன்னால் வட இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் காலையில் உதிக்கிறது தாமதமாக உதிக்கும். குளிர்காலத்தில். ஸோ ஒவ்வொரு இது. ஆனால் நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்போதுமே வழக்கமாக 6 மணிக்கு வந்து சூரியன் உதிச்சிடும். அதே மாதிரி 6 மணிக்கு மாலையில் வந்து சூரியன் மறைஞ்சிடும். வழக்கமாக அது நடக்கிறது. அது மார்கழி மாதமாக இருந்தாலும் சரி, என்ன மாதமாக இருந்தாலும் சரி, 1 நிமிஷம் 2 நிமிஷம் வித்தியாசம் இருக்குமா என்னன்னு தெரியல. அந்த வித்தியாசத்தை கூட நான் வந்து பார்த்ததா எனக்கு வந்து இது இல்லை. 6 மணினா 6 மணி. ஸோ வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது. அப்போது ஒரு கண்டத்தை விட்டு வரும்போது, ஆசிய கண்டத்துலேருந்து ஐரோப்பா கண்டம் வரும்போது இங்கே ரொம்ப ரொம்ப மாறுதல்கள் இருக்குது. அப்போ அந்த டைமை வந்து நம்ம ஒழுங்காக வந்து சரியாக சொல்ல முடியாது. இங்கே வந்து முக்கால்வாசி குளிர்காலம் வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த குளிர்காலத்தில் வந்து சூரியனை வந்து உதிக்கிறதே ரொம்ப லேட்டாக தான் எழுஞ்சிப்பார், அவர் தூங்கி எழுஞ்சிக்கிறதே.
நம்மளுக்கு சூரியன் கிடைக்கிறதே ஒரு 2 மணி நேரம் கூட சூரிய ஒளி இருக்காது. 2 மணி கூட 2 மணி நேரம் கூட இருக்காது ஒரு ஒரு நாள்ல. அதே சமயத்தில வெயில் காலம் வந்துருச்சுன்னா சொன்னா, உங்களுக்கு 4 மணிக்கு விடிய காத்தால 4 மணிக்கே சூரியன் ஒளி வந்துரும் இங்க. விடிய காத்தால டே லைட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து டே லைட் DAYLIGHT டே லைட். பகல்ல இருக்க ஒளிய வந்து டே லைட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இரவு வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, இரவு சூரியன் போகிறதுக்கு மணி 9 மணி ஆகும், 10 மணி ஆகும், 11 மணியும் ஆகும். அதே மாரி நான் வட இந்தியாலயும் நான் பார்த்துருக்கேன். வட இந்தியால நான் போனபோது 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு அந்த குளிக்கிறதுக்கு போனா தண்ணி கொதிக்குது. அவ்ளோ கொதியல். வெளியில போய் சுத்திட்டு டெல்லியில சுத்திட்டு வரோம். வந்தா அந்த லாட்ஜ்லே இருக்கவே முடியல. அவ்ளோ அளவுக்கு வெப்பமா இருக்கு. 12 மணிக்கு தண்ணி கொதிக்குது. அந்த மாதிரியெல்லாம் வந்து வட இந்தியாவிலே இருக்கு. தென்னிந்தியாவுல அந்த மாதிரி அவ்ளோ அளவுக்கு இரவு 12 மணிக்கு கொதிச்சா மாதிரி இல்ல. இன்னொன்னு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த இந்த நாட்ல வந்து உங்களுக்கு அதாவது ஐரோப்பா கண்டத்தில, முக்கியமா வந்து யுகேல, பிரித்தானியா நாட்ல, ஃப்ரான்ஸு, ஸ்பெயினு அங்கலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி வெதர். உங்களுக்கு வந்து வெயில் காலம் வந்துச்சுன்னு சொன்னா, சூடு அதிகமா இருக்கும் அங்க. ஆனா, இங்க வந்து இது எப்படின்னா 4 பக்கமும் வந்து உங்களுக்கு தண்ணி சூழ்ந்திருக்கு. அப்ப இது ஒரு தீபகற்பம்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. ஒரு அயல் இது. இது யுகேன்றது வந்து ஒரு அயல். ஒரு சின்ன கண்டம். பாரதியாரே வந்து எழுதியிருக்காரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2026 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சின்ன கண்ட்ரி வந்து எப்படி இப்படி பெரிய இந்தியாவ வந்து பிடிச்சது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சின்ன ஒரு அயல் இது. அதனால 4 பக்கமும் தண்ணி இருக்கிறதுனால இந்த தீபகற்பத்தில வந்து உங்களுக்கு என்னன்னா குளிர்ந்துரும். ஸோ இங்க இரவுல கூட சு அதாவது என்ன சொல்றது, பகல்ல கூட உங்களுக்கு இங்க தரையில கால் வைக்க முடியாது, வெயில் காலத்தில. எப்பொழுதுமே தரை வந்து சூடா தான் இருக்கும். தண்ணி குழாய் திறந்தீங்கனாலும் வந்து சாயந்தரம் 6 மணி, 7 மணி ஆயிடுச்சுன்னா, சில்லுன்னு தான் இருக்கும். ஒரு நாளுமே வந்து நம்மளால பச்சை தண்ணியில, குளிர்ந்த நீர்ல இங்க குளிக்கிறதுன்றது, அது வெயில் காலமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நடக்கவே நடக்காது. எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வெந்நீர், சுடுநீர்ல தான் நம்ப சுட தண்ணீல தான் வந்து நம்ம இங்க குளிச்சாகணும். அந்த மாரி தான் இருக்கும் இங்க எப்போதுமே. சும்மா ஒரு வெயில் காலம்னு சொல்லலாம். எப்போ போனாலும் ஒரு ஜாக்கெட்ட கையில எடுத்துட்டு போய் தான் ஆகணும். இங்க வந்து ஒரு நாள்ல வந்து 4 சீசன பார்க்கலாம். 4 சீசன், 6 சீசன வந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து இத பத்தியெல்லாம் சொல்லியிருக்கேன். நெறைய பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன். என்னோட பதிவுகள தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். எனிவே, ஸோ அதனால வந்து ஒவ்வொரு நாட்டிற்கும், ஒவ்வொரு பண்பாட்டிற்கும் ஏற்ப வந்து டைம் பொறுத்தது. இப்போ இதில நான் என்ன எழுதியிருக்கேன்னா, தமிழில் நேரம். அதாவது தமிழ் நேரம்னா வந்து தமிழ்ல நம்ம இந்த ஆங்கில நேரத்த பத்தி பேசப் போறோம். ஸோ டைம் ப்ரிசிஷன் அண்ட் கிரீட்டிங்ஸ். ஸோ என்னென்ன மாதிரி சொல்லுவோம்? காலை வணக்கம் சொல்றோமா என்ன? வேரிட்னா வந்து மாறுபட்டு இருக்கும். ஃப்ரம் கல்ச்சர் டு கல்ச்சர். இதான் நான் எழுதியிருக்கேன். டைம் ப்ரிசிஷன் அண்ட் கிரீட்டிங்ஸ் ஆர் வேரிட் ஃப்ரம் கல்ச்சர் டு கல்ச்சர். ஸோ நம்ம டான்னு சொல்லுவோம். டான்னா என்ன தெரியுமா? டான் எப்படி எழுத்து கூட்டுவோம் தெரியுமா உங்களுக்கு? ஸோ DAWN டான். டான்னா எப்போ வந்து முதல்ல வந்து சூரிய ஒளி வருதோ அதுதான் டான்னு சொல்லுவோம். விடியற் காலைன்னு சொல்கிறோம் இல்லையா? டான். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அட் த கிராக் ஆஃப் டான். கிராக்னா உடைக்கிறது. அதாவது என்ன எழுந்து வருது இல்லையா? அட் த கிராக் ஆஃப் டான் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட் எதிர்மறையில் சொல்லணும்னா டஸ்க். DUSK டஸ்க். DUSK டஸ்க்னா வந்து என்னென்னா சூரியன் மறையிற நேரம். ஸோ டான், டஸ்க். ஸோ டானுக்கு வந்து சன்ரைஸ்ன்னு சொல்லலாம். சன்ரைஸ்னால் சூரியன் உதயமாகிற நேரம், சன்ரைஸ். டஸ்க்குக்கு வந்து சன்செட், SUNSET. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது ஒன்று சொல்கிறதுக்கு. ஸோ டான், டஸ்க், சன்ரைஸ், சன்செட், அட் த கிராக் ஆஃப் டான். ஸோ முதலாவது வந்து க்ரீட்டிங்ஸை பற்றி பார்ப்போம். எப்போ வந்து என்னென்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி குட் மார்னிங் அப்படின்னா, வெரி குட் மார்னிங்னா இந்த நடுநிசி 12 மணி முடிஞ்சிட்டு 000 வருது இல்லையா? அதுக்கப்புறம் இந்த 1 வருது இல்லையா? அதுதான் வந்து உங்களுக்கு வந்து வெரி குட் மார்னிங். அப்போ யாருமே அந்த நேரத்தில் எழுந்துக்க போகிறதில்ல, தூங்கிட்டு தான் இருக்க போகிறோம். இருந்தாலும் நீங்கள் வந்து திடீர்னு அப்போ யாரையோ ஒருத்தவங்க சந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வெரி குட் மார்னிங்னு சொல்லலாம். ஸோ 01லேருந்து 5 மணி வரைக்கும், காலையில் 5 மணி வரைக்கும் வெரி குட் மார்னிங்னு சொல்லலாம்.
வெரி குட் மார்னிங்கும் ரொம்ப ரொம்ப குட் மார்னிங்ன்ற மாதிரி அர்த்தம். ஸோ அல்லது நீங்கள் வந்து ஒரு 8 மணி 9 மணிக்கு முன்னாடி கூட நீங்கள் யாருக்கும் வந்து வழக்கமாக நீங்கள் வந்து அவங்கள பார்க்குறதில்ல, அன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கு கூட இருந்தால் கூட வெரி குட் மார்னிங் சொல்லலாம். இது நம்மளுடைய பழக்கத்தை பொறுத்தது. வழக்கமாக 8 மணிக்கு தான் சந்திப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து 6 மணிக்கு ஏதோ மெசேஜ் அனுப்ப வேண்டியது இருந்தது அப்படின்னு சொன்னால் வெரி குட் மார்னிங் சொல்லலாம். இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சரியான டைம் வந்து சொல்ல முடியாது. குட் மார்னிங்கிறது வழக்கமாக வந்து 6லேருந்து 12 மணி வரைக்கும் குட் மார்னிங்னு சொல்லுவோம். ஸோ 12 மணிக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நற்பகல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நண்பகல், நற்பகல், மத்தியானம், உச்சி வேளை அப்படி கூட சொல்லலாம். இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து நூன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆஃப்டர்நூன் அதுக்கப்புறம் வந்து வர்றது நூனுக்கு அப்புறமா வர்றது ஆஃப்டர்நூன் அதற்கப்புறம். ஸோ இந்த 12 மணிக்கு மாத்திரம் நம்ம என்ன சொல்லுவோம்னா நூனுன்னு சொல்லுவோம். அட் நூன் அப்படின்னு சொல்லுவோம். அட் நூன் அல்லது அட் 6 AM. டைம் சொல்கிறதா இருந்தால் எப்போதுமே ஏடி யூஸ் பண்ணுவோம். அட் 6 AM. ஐ வில் ஸ்பீக் டு யூ அரவுண்ட் 6 AM ஆர் ஐ வில் மீட் யூ அட் 6 AM. ஐல் மீட் யூ அட் 6 AM. ஓகே. மை அப்பாயின்மெண்ட் இஸ் அட் நூன். என்னோட அப்பாயின்மெண்ட் வந்து 12 மணிக்கு அட் நூன் 80 டைம் சொல்கிறதா இருந்தால். ஸோ அடுத்தபடியாக வந்து ஆஃப்டர்நூன் சொல்கிறது வந்து வழக்கமாக இது வந்து நான் எல்லாமே யூகேயில் சொல்கிறேன் சரியா? குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறது வந்து 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், மாலை 6 மணி வரைக்கும் யூகேயில் குட் ஆஃப்டர்நூன் தான் சொல்லுவோம். ஆனால் இந்தியாவில் வந்து நீங்கள் 2 மணிக்கு அப்புறமேல்பட்டே குட் ஈவினிங் சொல்லுவீங்க இல்லையா? குட் ஆஃப்டர்நூன் கிடையாது, குட் ஈவினிங் சொல்லுவீங்க 2 மணிக்கு அப்புறமேல்பட்டே. எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது. யார்கிட்டயா நான் பேசுனேன்னா 2 மணிக்கு மேலேனா குட் ஈவினிங் தான் சொல்லுவாங்க. ஸோ இன் யூரோப் அண்ட் யூகே 12 to 6 PM. ஸோ இப்படியும் எழுதலாம். 12 to 6 PM எழுதலாம் சரியா? நம்ம ஹவர்ஸை பற்றி பேசுறதுனால எதுவுமே பிஎம் ஏஎம் போடாமல் போட்டுடலாம். இப்படி போடுறது இருந்தால் ஹவர்ஸ்ன்னு போடணும். HOURS 12 hours 18 hours. ஸோ இப்படி போடுறது இருந்தால் அதாவது வந்து 12 மணி நேரம் கிளாக்கு 24 மணி நேரம் கிளாக்கு. டிஜிட்டல் கிளாக்காக இருக்கும் பட்சத்தில் 24 மணி நேரம், 0லேருந்து 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அனலாக் கிளாக்குன்னும் போது அனலாகி ANALOGUE. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அந்த கிளாக்கை பார்த்தீங்க இல்லையா? அது வந்து உங்களுக்கு 1லேருந்து 12 காட்டும். நம்ம காலையிலே இருந்தால் AM, PM இருந்தால் எப்படி? ஓகே. யூரோப்லேயும் அதாவது ஐரோப்பாலேயும் யூகேலேயும் வந்து 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம். குட் ஆஃப்டர்நூன். ஆனால் மொழியை பொறுத்தது ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மணி வரைக்கும் நான் இதை ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கேன். அந்த பதிவோட லிங்க்கையும் நான் இதில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்புறமேதி கிடையாது. காலையில் இருந்து 6 மணி வரைக்கும் போன்ஜூ தான் சொல்லுவோம் சரியா? ஆனாலும் அந்த டைம் கணக்கு வந்து உங்களுக்கு 12லேருந்து 6 மணி வரைக்கும் குட் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ இந்தியாவில் 12 மணிக்கு மேலேருந்து 2 மணி வரைக்கும் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவீங்க. காலையில் குட் மார்னிங் சொல்லுவீங்க. அப்படி இங்கிலீஷில் உபயோகப்படுத்துகிறதா இருந்தால் 2 மணி வரைக்கும் வந்து குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க. 2 மணிக்கு அப்புறம் குட் ஈவினிங் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையா சொல்லுங்கள். நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே குட் ஈவினிங் தான் சொல்லுவாங்க 2 மணிக்கு மேல்பட்டு. ஓகே. ஸோ யூகேயில் குட் ஈவினிங்கிறது வந்து உங்களுக்கு மாலை 6லேருந்து 12 ஆகிறதுக்கு என்ன சொல்கிறது 12 ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 23:11:59 வரைக்கும் அது குட் ஈவினிங். அந்த 00 வரதுலேயே அது 0 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வழக்கமாக நீங்கள் சொல்கிறது குட் ஈவினிங். இப்போ வந்து யாரோ 6 மணிக்கு நீங்கள் பார்க்குறீங்க வச்சுக்கோங்க, 7 மணிக்கு பார்க்குறீங்க, 8 மணிக்கு பார்க்குறீங்கன்னா முதல்ல பார்க்கும்போது குட் ஈவினிங் தான் சொல்லுவீங்க. ஸோ அது முடிச்சுட்டு நீங்கள் போகிறதா இருந்தால் வீட்டுக்கு போகிறீங்க அல்லது எப்படி போகிறீங்கன்னு சொன்னால் யூகேவை பொறுத்த வரைக்கும் குட் நைட்டுன்னு சொல்லலாம். 6 மணிக்கு மேலே எப்போ வேணால் குட் நைட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் போகும்போது விடைபெறும்போது. இதுவே வந்து ஃப்ரான்ஸில் வந்து குட் நைட்டுன்னு யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியாக இருந்தால் தான், அம்மா அப்பா குழந்தைகள், அவங்களுக்கு தான் பொன்வி சொல்லுவாங்க. வெளியாட்களுக்கு வந்து அவங்க குட் நைட் சொல்லவே மாட்டாங்க. ஸோ ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, கொலீக்ஸாக இருந்தாலும் அவங்க குட் நைட்னு பொன்னி சொல்ல மாட்டாங்க. குட் ஈவினிங், போன்ஸ்வாரே, ஹாவ் அ குட் ஈவினிங்னு அர்த்தம். நல்ல மாலை பொழுதாக இருக்கட்டும்ன்றதுக்கு வந்து போன்ஸ்வாரே. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ இது பொதுவான டைமு. ஓகே. ஸோ என்ன மாதிரி க்ரீட்டிங் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பல விதமான மாற்றங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ யூகேயில் பாருங்கள், குட் நைட் நீங்கள் சொல்ல முடியும். எனி டைம் யூ கோ டு பெட்
ஸோ நீங்கள் பெட்டுக்கு போகிறதா இருந்தால், இப்போ உறங்க போகிறதா இருந்தால், நீங்கள் உண்மையாலே உறங்க போகலனா கூட சரிதான், நீங்கள் அவங்கள இதுக்கப்புறம் பார்க்க போகிறதுலாம் மறுநாள் காலை வரைக்கும் அப்படின்னு பட்சத்தில், எனி டைம் யூ கோ டு பெட் டு ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் த யூகே, டு கலீக்ஸ். கலீக்னா வந்து உங்களோட ஃப்ரெண்டு கிடையாது. கலீக்ஸ்னால் வேலையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுன்னா நார்மலாக உங்களுக்கு பள்ளிக்கூட ஃப்ரெண்ட்ஸோ ஸ்கூல் மேட்டுன்னு சொல்லுவோம். ஸ்கூல் மேட், எம்ஏடிஇ, ஸ்கூல் மேட் சொல்லுவோம். கலீக்ஸுன்றது வேலையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, வேலையில் மூலமாக. ஸோ வென் யூ லீவ் ஒர்க் எனி டைம் ஆஃப்டர் 5 PM. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து குட் ஆஃப்டர்நூன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. 6 மணி வரைக்கும் குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும்னு சொல்லிட்டேன் நான். ஸோ வழக்கமாக யூகேயில் வந்து உங்களுக்கு 5 மணியோட வேலை முடிச்சிருவோம். ஈவினிங்கு 5 மணிக்கு வேலை முடிச்சிருவோம். ஸோ வழக்கமாக இதுலேயும் வந்து பல விதங்கள் இருக்குது. 5 மணிக்கு வேலை அரசாங்க அலுவலகங்கள்லாம் வந்து 5 மணிக்கு முடிச்சிருவோம். காலையில் 9லேருந்து 5 மணி வரைக்கும் தான். மருத்துவமனைகளாக இருக்கும்போது அதில் வந்து ஷிஃப்டெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வழக்கமாக வந்து 8:45லேருந்து 4:15 வரைக்கும் இருக்கும் பேஷண்ட்டை பார்க்குற ஹவர்ஸு. ஒரு இது ப்ரைவேட்டாக இருக்கும்போது, ப்ரைவேட் ஹவர்ஸ்ன்னும்போது உங்களுக்கு 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கூட நீங்கள் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். 6 PM வரைக்கும் கூட வேலை செய்ய வேண்டியது இருக்கும். வழக்கமாக வந்து கவர்மெண்ட் அலுவலகங்களில் 35 மணி நேரம் வாரத்துக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நாளைக்கு 7 மணி நேரம், 5 நாளைக்கு 7 35 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸு நீங்கள் மாற்றிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். எனிவே, ஸோ ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் ஷிஃப்ட் யாரோ ஒருத்தவங்க வந்து துவங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து 5 மணிக்கு முடிச்சுட்டு போகிறாங்க வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது மறுநாள் தான் நீங்கள் வந்து உங்களுடைய கலீகை பார்க்க போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், குட் நைட்னு சொல்லலாம் யூகேயில். ஓகே, வென் யூ லீவ் ஒர்க் எனி டைம் ஆஃப்டர் 5 PM. ஸோ 4 PMக்கு போனோன்னா குட் ஈவினிங் சொல்லிட்டு போகலாம். 5 PM போனோன்னா குட் நைட் சொல்லிட்டு போகலாம். வடவர். ஸோ இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு யூகேயில். இன் ஃப்ரான்ஸ் யூ டூ நாட் சே குட் நைட் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ் எக்ஸப்ட் ஃபார் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் வந்து குடும்பத்தினருக்கு தவிர்த்து வேறு யாருக்கும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ கலீக்ஸை வந்து எப்படி ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்கன்னா கொலெக்னுவாங்க. கொலெக் இங்கிலீஷில் கலீக். ஓகே, யாருக்கும் வந்து குட் நைட் சொல்ல மாட்டோம், போன்ஸ்வாரேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு க்ரீட்டிங்ஸை பற்றி தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது. ஸோ இதுலேயும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ ஜென்ரலாக பொதுவாக நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தில் ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்ற என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் இதில் நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். ஏர்லி மார்னிங்னா உங்களுக்கு 5லேருந்து 8 மணி வரைக்கும் ஏர்லி மார்னிங். அல்லது சில பேர் சொல்லுவாங்க 5லேருந்து 10 மணி வரைக்கும், 9:59 வரைக்கும், 5 மணிலேருந்து. சரியா? ஸோ அப்போ நம்ம இதுக்கு வந்து AM போடுவோம். 5 AM, அப்புறம் 5 AM to 8 AM. அதுதான் சரியான முறைப்படி எழுதுறதா இருந்தால் 5க்கு அப்புறம் 2 புள்ளி வச்சு 00 போட்டு அப்புறம் AM வந்து வழக்கமாக வந்து சின்ன எழுத்தில் தான் எழுதணும். இப்போ எல்லாம் வந்து டிஜிட்டல் உலகத்தில் எப்படி வேணால் எழுதுகிறோம். புள்ளிகள் எல்லாமே எடுத்துகிறது எல்லாமே அமெரிக்கன் பேட்டர்ன். அதுக்கப்புறம் திரும்பி 2 போட்டு அதுக்கப்புறம் 8க்கு அப்புறம் திரும்பி AM போடணும். 5 AM to 8 AM போடணும். பட் இப்படியும் போடலாம், 5 to 8 AM அப்படியும் போடலாம். அல்லது 5 to 9:59 ஏர்லி மார்னிங்கிறது. ஒரு சில சமயத்தில் என்ன சொல்லுவோம், 5 to, நான் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், 10க்கு வந்து அரை புள்ளி வச்சுருக்கேன், அது இருக்கக்கூடாது, கோலன் இருக்கணும், பிழை திருத்தம். ஸோ 5 to 10:59 ஏர்லி மார்னிங்னும் போது 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். ஓகே, 10:59 வரைக்கும். ஸோ வழக்கமாக வந்து 5 மணிக்கு யாரும் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறது இல்லை இல்லையா? அப்போ நம்ம வழக்கமாக துவங்குறதே 9 மணிக்கு தான். அப்போ வந்து ஏர்லி மார்னிங்னும் போது அந்த அந்த கான்டெக்ஸ்ட்டில் அந்த இடத்துல வந்து கான்டெக்ஸ்ட்னா CONTEXT கான்டெக்ஸ்ட், அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் வச்சுக்கணும். இப்போ அந்த இடத்துல ஏர்லி மார்னிங்னும் போது 9 மணி தான் இருக்கும். நான் வந்த உடனே தரேன், ஐ வில் கிவ் யூ த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த மார்னிங் கூட சொல்லுவோம், அப்படி கூட சொல்லுவோம், விதவிதமாக சொல்லுவோம். ஸோ இதை விட இன்னும் அடுத்து ஒரு பதிவு சொல்கிறேன். விதவிதமான பெயர்கள்லாம் இருக்குது ஒன்றுத்துக்கும். நேரத்தை தவிர்த்து இன்னொரு இதை பற்றி கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அடுத்தபடியாக ஒரு பதிவில் போடுறேன். இதுக்கு எல்லாமே நேரம் பொறுத்தது தான். நான் வந்து இப்போ உங்களுக்கு விரும்பினா உட்காந்து நான் பேசிட்டு போகிறதா இருந்தால் ஈஸியாக பேசிட்டு போயிடுவேன். அதோட எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணணும், பெர்ஃபெக்டாக பண்ணணும்.
ஸோ நான் வந்து அப்படி இது பண்ணும்போதே பாருங்கள், இதில் ஒரு பிழை பண்ணியிருக்கேன். 10 கமா போட்டிருக்கேன். அது செமிகோலன் போட்டிருக்கேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதனால் எனக்கு நேரத்தை பொறுத்ததுனால தான். ஓகே, எனிவே, ஸோ வீடியோ ரொம்ப பெருசாக பண்ணாலும் நீங்களும் யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால் அதையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என்னோடய பொன்னான நேரத்தை நான் வந்து வீண் பண்ணுறதுக்கு விரும்பலை. பார்க்குறதா இருந்தால் எல்லாேருக்கும் உபயோகரமாக இருக்குன்றதா இருந்தால் நான் போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். உங்கள் எல்லாேருக்கும் உதவி பண்ணுறேன். ஆனால் நான் சும்மா போட்டுட்டு எனக்கு அது வந்து யாருமே பார்க்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? என்னோடய பொன்னான நேரத்தை நான் வீண் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ 5லேருந்து 11 மணி வரைக்கும். ஓகே, ஸோ மார்னிங்னும் போது 6லேருந்து 12 வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மார்னிங்கிறது அதாவது மிட்டே வர வரைக்கும். ஸோ இதில் லேட் மார்னிங்னு சொன்னால் நான் வழக்கமாக எங்களோட அலுவலகத்தில் ஸோ இப்போ ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் சொல்கிறது வந்து ஐ மேக் ஷூர் ஐ கெட் தட் யூ லேட் மார்னிங் அப்படின்னா 11லேருந்து 12 தான் லேட் மார்னிங் ஜென்ரலாக. சிலர் வந்து 10லேருந்து 12 கூட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லேட் மார்னிங்கிறது. பட் இது வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் நான் பேசுகிற ஆங்கிலேயர்கள்கிட்டலாம் லேட் மார்னிங் வந்து 11 to 12 தான் லேட் மார்னிங். ஓகே, யூகேவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் என்ன எதை வச்சு நம்ம அடிப்படையாக வச்சு செய்கிறோன்னா, முதலாவது வந்து நம்ம அலுவலகத்துக்கு போன உடனே எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும், எந்த நேரத்தில் ஆக்டிவாக இருப்போம். போன உடனே எல்லோரும் காஃபி சாப்பிடுவோம், டீ குடிப்போம், அல்லது இந்தியாவிலையும் அப்படி தான் நடக்கும், அரசாங்க அனுபவத்துலேயும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வருவாங்க. இப்படி எல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த வந்து உட்காரத்துக்கு 11 மணி ஆகும், அப்படி வச்சுக்கலாம். ஸோ நான் எப்போதுமே வந்து மாங்குன்னு வேலை பண்ணுவேன். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சரிப்படாது. நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க நம்மளே எல்லோரும் வேலை வாங்கிட்டு மற்றவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் வேறு கதை. எனிவே, ஸோ 11 மணிக்கு எல்லோரும் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்ற பொருளில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ லேட் மார்னிங் அப்படின்னா 11 to 12. அதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இரண்டாவதாக மற்ற யாரும் சொல்கிறது வந்தால் 10லேருந்து 12 வரைக்கும் சொல்லுவாங்க அப்படின்றத விளக்கிட்டேன். ஸோ ஷுவராக நான் சொல்கிறது இருந்தால் லேட் மார்னிங்னா 11 to 12 தான் என்னோடய அனுபவத்தில். ஸோ ஏற்கனவே பார்த்துட்டோம் மிட்டேனா என்ன சொல்கிறது, டேவோட நாளோட மத்தியது மிடில் இருக்குது மிட்டே. அது 12 o'clock சொல்லலாம். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா 12 noonன்னு சொல்லுவாங்க. அது ராங் இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷ்காரங்களே சொல்லுவாங்க 12 noonன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நோ, அப்படி சொல்லக்கூடாது. ஐதர் யூ குட் சே 12 o'clock in the afternoon அல்லது noon at noon அப்படி தான் சொல்லணும். நீங்கள் 80 at noon அதான் சொல்லணும். பல பேர் வந்து 12 noonன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி, நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம், மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்றது. இதில் ஆங்கிலம் பேசுகிறதா இருந்தால் வெறும் ஆங்கிலம் படிச்சுட்டா மாத்திரம் போதாது. அவங்க இந்த கான்டெக்ஸ்ட்டில் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போதுமே வந்து 4 ஸ்கில்ஸ் இருக்குது: ரீடிங், ரைட்டிங், லிஸ்னிங் அண்ட் ஸ்பீக்கிங். இதில் ரொம்ப முக்கியமானது லிஸ்னிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஒருத்தவங்க பேசுகிறது அவங்க நம்ம லிசன் பண்ணணும், நம்ம கவனிச்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி தமிழை வந்து சரளமாக லோக்கல் தமிழில் பேசுகிறோமோ அதே மாதிரி ஆங்கிலத்துலேயும் வந்து லோக்கல் ஆங்கிலத்தில் பேசுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 8 சுரைக்காய் கறிக்கு உதவாதான்ற மாதிரி இங்கிலீஷ் வந்து கிளாஸ் ரூமில் படிச்சுட்டு போகிற இங்கிலீஷ் எல்லாம் வந்து அங்கே போனோன்னே என்னது இது, நான் இந்த இங்கிலீஷை கேட்டதே இல்லைன்னு தோணும் உங்களுக்கு. அந்த மாதிரி. ஸோ ஒன்று சொல்லணும்னு சொன்னால், கற்றுக்கிறதுல வந்து 2 முறைகள் இருக்குது ஆங்கில நாட்டில். பல விதங்கள் இருக்குது. மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கம்யூனிகேட்டிவ் மெத்தட், கிராமர் மெத்தட். ஸோ 2 முறை. கம்யூனிகேட்டிவ்னா சில பேருக்கு வந்து கிராமர் யாருக்குமே கிராமர்னால் கசக்கும் இல்லையா, இலக்கணம்னா கசக்கும். அப்போ வந்து கிராமர் மெத்தடுன்றது அவ்வளோவுக்கு செல்லுபடியாகாது. கம்யூனிகேட்டிவ் மெத்தடுன்போது அந்த என்னென்ன பேசுகிறோமோ அதில் நீங்கள் வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, மருந்துக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சர்க்கரையில் தடவி கொடுக்குற மாதிரி ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் தான் கிராமர் எடுப்போம். அந்த கிராமர்னே தெரியாத அளவிற்கு கிராமர் எடுக்கணும். அதுக்கு பேர் கம்யூனிகேட்டிவ் மெத்தட். ஸோ என்ன கம்யூனிகேஷன் பண்ணிங்க, ஐ எம் கோவிங், ஐ எம் கம்மிங், ஸோ ஐம் கோவிங் டு ஹாவ் அ பாத், ஐ எம் கோவிங் டு ஹாவ் அ ஷவர். ஸோ இதில் என்ன கிராமர் இருக்குது அந்த சென்டென்ஸை சொல்லிவிட்டு, ஸோ கம்யூனிகேஷன் நீங்கள் அப்படியே பேசி அதை காதில் கேட்டு வர்றது கம்யூனிகேட்டிவ் மெத்தட். அதுதான் மெயினானது இந்த ஊரில். ஸோ அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர்ட் மெத்தட். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்ட் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் வந்து எனக்கு யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸ்ட்ரக்சர்ட் மெத்தட்னால் ஏலேருந்து கரெக்டாக ஒவ்வொன்றா வரணும்.
உங்களுக்கு நேரம் இல்ல, சும்மா சில பேர்லாம் வந்து நான் கத்துக்கிறேன்னுவாங்க. என்ன அப்டின்னா, சும்மா சாதாரணமான இங்கிலீஷ் ஈஸியா ஒரு காஃபி போய் கேட்கறது, அந்த மாதிரி ஒரு கடையில போய் ஆர்டர் பண்ணது. ஃப்ரெஞ்ச் படிக்கணும்னு வருவாங்க. ஃப்ரெஞ்சுக்கு வந்து நான் நல்லா ஹெவியான ஸ்டஃப் எல்லாம் போட்டேன்னா, அவங்களால தாங்க முடியாது. ஸோ அவங்களுக்கு கேட்கறது சும்மா அங்க போயிட்டு நான் வந்து ஃப்ரான்ஸ்க்கு போனேன்னா, ஒரு கேஃபட்டீரியால போய் எப்படி கேட்கறது, ரெஸ்டாரண்ட்ல போய் எப்படி ஆர்டர் பண்றது, அவ்வளோதான் வேணும் அப்டின்னா, அது வந்து ஸ்ட்ரக்சர்ட் மெத்தட் கிடையாது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரக்சர்ட் மெத்தடு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. எனிவே ஸோ அதனால தான் நான் சொல்றேன். அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியெல்லாம் படிச்சா தான், இன்னைக்கு இந்த அளவுக்கு இது பண்றோம்னா, நான் அந்த அளவுக்கு டைம் போட்டு பண்ணா தான் வந்து எல்லாமே வந்து சரியா பண்ண முடியும். இல்லையா? ஸோ ஒரு இசை பண்ணன்றதா இருந்தா கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாரி பல பேர் குறைந்தபட்சம் 8 மணி நேரங்கள் வந்து பயிற்சி பண்ணா தான் இசை உங்களுக்கு வரும். நமக்கு நேரம் கிடையாது. 8 மணி நேரம் காலையில 8லேருந்து அ 4 மணி வரைக்கும் அல்லது 9லேருந்து 5 மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு இசைக்கு நேரம் இல்ல. வேலை செய்யணும் இல்லையா? அப்போ அதுக்கு கிடைச்சு 1 மணி நேரம், 1 மணி நேரம் நம்ம செய்றோமா, அப்போ அதில எவ்வளோ கத்துக்கொள்ள முடியுமோ, அவ்வளோதான் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கேத்த மாரி நான் சொல்லியிருக்கேன். பஸ்கிங்ன்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். இந்த நாட்ல செய்வாங்க. BUSKING பஸ்கிங். ஏன்னா வந்து அவங்களுக்கு மியூசிக் பண்ணணும். அவங்களுக்கு ஏர்னும் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இத வந்து தரக்குறைவா நினைக்க மாட்டாங்க. இத நான் ஏற்கனவே பதிவுல போட்டிருக்கேன். நெறைய பதிவுல போட்டிருக்கேன். என்னோட பதிவுகள தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இது ரிப்பீட்டா இருந்துச்சுன்னா, பாஸ் பண்ணிடுங்க. அல்லது சில சமயத்துல வந்து பலத வந்து திருப்பி திருப்பி நம்ம ரீவிசிட் பண்ணணும். பண்ணோம்னா தான் உங்களுடைய மனசுல வந்து பதியும். பஸ்கிங்ன்ற வார்த்தை சட்டுன்னு பேசணும்னா வராது. கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொன்ன உடனே புரியும். ஸோ ஆங்கிலமும் அதே மாரி சில சமயத்துல வந்து அவங்க சொல்றது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு வாயில வார்த்தைகள் வராது. அதுக்கு பிராக்டிஸ் எடுக்கணும். ஸோ பஸ்கிங்னா என்னன்னா, அவங்க வந்து காலைல 9லேருந்து 5 மணி வரைக்கும் வெளியில ஒரு இடமா வந்து லைசென்ஸ் வாங்குவாங்க. அரசாங்கத்துக்கிட்ட லைசென்ஸ் வாங்கிட்டு, அங்க போய் அவங்க அவங்களுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ட எடுத்துட்டு போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ போறவங்க, வரவங்கலாம் காசு போட்டுட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏர்ன் பண்ண மாரியும் ஆச்சு, அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண மாரியும் ஆச்சு. பஸ்கிங்ன்றது அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு தரக்குறைவானது கிடையாது. அவங்க வரியே கட்டுவாங்க. இந்த பஸ்கிங்க்கு வந்து இந்த நாட்ல வரி கட்டுறதும் உண்டு. ஸோ எவ்வளோ ஆண்டு வருமானம் பண்றீங்களோ, ஆண்டு வருமானம் வந்து 12,000 ஒருத்தவங்களுக்கு வந்து அலவன்ஸ் வந்து என்ன குடுக்குறாங்கன்னா, பவுண்டுல குடுக்குறேன். பவுண்ட்ஸ்ல அத நீங்க இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா, லட்சத்துக்கு மேல ஆகும். 12,00,000க்கு மேல ஆகும். அதற்கு மேலேயே ஆகும் உங்களுக்கு. ஏன்னா 1000 பவுண்ட்ன்றது 1,00,000. ஸோ 12,000 540 பவுண்டோ என்னமோ, அந்த அளவுக்கு வரைக்கும் நீங்க வரி கட்ட வேண்டியதில்ல. அந்த அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா, 12,540 உங்களுக்கு பெர்சனல் அலவன்ஸ்ன்னு குடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நெறைய டாபிக் இருக்கு. நான் வந்து பேசணுன்னா உங்களுக்கு நெறைய பேசிட்டே இருப்பேன். உங்களால கேட்க முடியாது. உங்களுக்கு வந்து எனக்கு அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி என்னோட டைம் வந்து நான் பொன்னான நேரத்த வீணடிக்கிறதுக்கு விரும்பல. ஸோ எல்லாரும் சும்மா வீடியோ போட்டு போவாங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சமயம் வந்து திரு மோகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் இறந்துட்டதா வந்து இதுல போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாரி சும்மா ஒரு ஒரு இத போட்டுட்டு, தேவயானி வீட்டில் படுகொலை, தற்கொலை இப்படியெல்லாம் ஒரு இத போட்டுட்டு போவாங்க. அதுக்கு ஜனங்கள் வந்து குவிறாங்க. மில்லியன், 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 மில்லியனா பார்க்குறாங்க. நம்ம நல்ல பதிவுகள் போட்டோம்னா, அத பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பிடித்தமில்ல. ஸோ சாதாரணமா சரக்கெல்லாம் வந்து நல்லா மில்லியன் மில்லியனா குவியும். ஸோ அந்த மாரி மக்கள் இருக்கின்ற நேரத்தில, நான் வந்து அவங்களுக்கு போய் கல்விய நான் விழுந்து விழுந்து குடுத்தா கூட அவங்களுக்கு வந்து அது ஏறப்போறது கிடையாது. அதனால வந்து நான் என்னோட நேரத்த நான் வீண் பண்றதுக்கு விருப்பப்படல. ஸோ இந்த நாட்ல வந்து எல்லாரும் வந்து ஒரு மெசேஜ் போடுவாங்க. இந்த நாட்ல எப்படி வரது? அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோலாம் சுலபம் கிடையாது இந்த நாட்டுக்குலாம் நீங்க வரதெல்லாம். அதுவும் இப்பலாம் ரொம்ப ரொம்ப அ இது பண்ணிட்டாங்க. இங்க நெறைய தமிழர்களும் சரி, இலங்கைக்காரர்களும் சரி, மத்த நாடினரும் சரி நெறைய பேர் வந்திருக்காங்க. நான் வந்து தொடர்புல இருக்கிறது இலங்கைக்காரர்களையும், நம்ம தமிழ்க்காரவங்களையும் பார்க்கறது. அவங்கலாம் நெறைய இங்க வந்து வ தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு, இல்ல திருட்டுத்தனமா வேலை செஞ்சுட்டு, காவல்துறையில அகப்பட்டுக்கிட்டு நெறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி அறிவுரைகள்லாம் வந்து சும்மா சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட் மெத்தட்ல நீங்க முறையா வந்தா தான், அதுக்கெல்லாம் பெரிய இது இருக்கு. என்ன சொல்றது? வழிமுறைகள்லாம் இருக்கு. நீங்க அதுக்கு விசாக்கு அப்ளை பண்ணி, அவங்க உங்களோட இதெல்லாம் செக் பண்ணி, அப்படிதான் அவங்க குடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணா கூட இப்பலாம் வந்து நெறைய பேருக்கு இங்க வேலையெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஸோ அது மாரி வந்து முறைப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அதனால ஸ்ட்ரக்சர்ட் மெத்தட்ல படிக்கணும். எனிவே ஸோ மிட் டேன்றது 12 நூன் ஆயிடுச்சு. ஸோ 12 தான் சொல்லணும். அல்லது அ சில பேர் வந்து 12 பிஎம்னு கூட சொல்லுவாங்க அத. ஏன்னா போஸ்ட் மெரிடியம். பிஎம்னா போஸ்ட் மெரிடியம், ஆன்டி மெரிடியம். இதெல்லாம் வந்து லத்தீன் மொழியிலேருந்து வந்திருக்குது. லாட்டின்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி சமஸ்கிருதம் ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி வந்து இந்த இதில வந்து லத்தீன் மொழியிலேருந்து வந்திருக்கு. அது போஸ்ட் மெரிடியம், ஆன்டி மெரிடியம் அப்படிலாம். அ ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு.
அதனால் நிறைய ஒன்று நான் ஓப்பன் பண்ணேன்னா நிறைய பேசிக்கிட்டே போகணும். இப்போ ஆஃப்டர்நூன்னும்போது கிட்டத்தட்ட வந்து 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. மிட் டே டு 4 PM. ஆக்சுவலாக வந்து 5 மணி 6 மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு ஈவினிங் சொல்கிறோம் இல்லையா? 6 மணிக்கு மேலே ஈவினிங், 5 மணிக்கு மேலே ஈவினிங். ஆஃப்டர்நூன்னும்போது மதிய வேலைன்னும்போது 12லேருந்து 4 மணி வரைக்கும் ஆஃப்டர்நூன். பட் நம்ம சொல்கிறது வந்து குட் ஆஃப்டர்நூன் வந்து 6 மணி வரைக்கும் சொல்லுவோம் யூகேயில். குட் ஆஃப்டர்நூன். ஸ்பெயின்லேயும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஸ்பெயின், இத்தாலி மொழி, ஃப்ரெஞ்சு மொழி இதெல்லாம் வந்து ஒரு மொழியை கற்றுக்கிட்டிங்கனாலே அந்த ஃப்ரெஞ்சை கற்றுக்கிட்டோம்னா ஸ்பானிஷ் பேச முடியும். இப்போ எப்படி நம்ம தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அவர்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் சொல்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். போன்ஜூ வந்து 6 மணி வரைக்கும் சொல்லுவாங்க ஃப்ரான்ஸில். போன்ஸுவா 6 மணிக்கு மேலே சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து போன்ஜூ வந்து 2 சொல்கிறோம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் 2 சொல்கிறோம். போன் அப்ரமதின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. போன் அப்ரமதின்னு யாருன்னா டீச் பண்ணாங்கன்னா அது போன் அப்ரமதின். பட் போன் அப்ரமதின்னு யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டோம். அட்ரஸ் பண்ணுறதுனா வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஹவ் டு ஐ அட்ரஸ் யூ அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இன்னும் உங்கள் காதில் விழுறது வந்து ட்ரெஸ்ஸு அப்படின்னு காதில் விழுவோம் இல்லையா? ட்ரெஸ் யூ. எப்படி நான் உங்களை அழைப்பது? உங்களை அழைக்கிறது திருன்னு அழைக்கவா, திருமதின்னு அழைக்கவா, செல்வி அழைக்கவா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஹவ் கேன் ஐ ட்ரெஸ் யூ அப்படின்னா ஹவ் கேன் ஐ ட்ரெஸ் யூவா? என்னது, நான் எப்படி உன்னை அலங்காரப்படுத்துறது, உன்னை எப்படி நான் ட்ரெஸ் பண்ணுறதா அப்படி புரிஞ்சுக்கிறக்கூடாது. அவங்க சொல்கிறது அந்த ட்ரெஸ் அந்த அட்டு வந்து உங்களுக்கு காதில் விழாது. ஹவ் கேன் ஐ ட்ரெஸ் யூ? இவங்க போய் என்ன ட்ரெஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி போன்ஜூ, போன்ஸ்வா. பட் நம்ம போன்ஜூவை வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் நம்ம 2 விதத்தில் சொல்கிறோம். ஸோ ஆஃப்டர்நூன்றது 12லேருந்து 4 மணி வரைக்கும், மிட் டே டு 4 PM. இப்போ இதில் தான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்றது தெரியல. ஏர்லி ஆஃப்டர்நூன். ஸோ ஆஃப்டர்நூன் வந்ததுக்கப்புறம் ஏர்லியாக இருக்குது. அதாவது மதியம்தான் பிறந்தது 12 மணிக்கு. ஸோ நம்ம தமிழில் நிறைய விதங்கள் இருக்குது. அதாவது முன்பனி காலம், பின்பனி காலம், கோடை காலம், கூதிர்காலம், குளிர்காலம் என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்து மறந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு யாருமே நீங்களும் யாருமே உபயோகப்படுத்துறது இல்லை இல்லையா? அதை சொல்லணுன்னாலும் நானும் அதையும் வந்து யோசனை பண்ணி சொல்லிவிடுவேன் கரெக்டாக. அது வந்து சீசன்ஸை பற்றி சொல்கிறதா இருந்தால் சொல்லுவாங்க. இளவேனில்னும் போது இப்போ நம்ம சித்திரையில் இருக்கோம். சித்திரையும் வைகாசியும் இளவேனில். அப்புறம் முதுவேனில்னும் போது ஆனி, ஆடி. ஆனால் சித்திரையிலே உங்களுக்கு முதுவெயில் தான் இல்லையா? முதுவேனில் தான் அது. அப்புறம் மார்கழி மாதத்தை பாருங்கள், முன்பனி. மார்கழியும் தையும் வந்து முன்பனி. அதுக்கப்புறம் பின்பனி வந்து மாசியும் பங்குனியும் பின்பனின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 6 பருவங்கள் இருக்குது தமிழை பொறுத்த வரைக்கும். இங்கே இருக்கிறது வந்து 4 சீசன்ஸ் தான் இருக்குது இங்கே. ஸோ அந்த மாதிரி இந்த டேயில் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஏர்லி ஆஃப்டர்நூன் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஏர்லி ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ யாரானு சொல்கிறாங்கன்னா, I'll try to finish my report by early afternoon அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் ஓகே அவங்க 3 மணிக்குள்ளே முடிச்சிடுறேன்னு சொல்கிறாங்கன்றத டைம் ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏர்லி ஆஃப்டர்நூன் 1 to 3 PM போட்டாச்சு. ஏர்லி ஆஃப்டர்நூன். ஸோ லேட் ஆஃப்டர்நூன் வந்து நடுவில் பாருங்கள். இப்போ 3லேருந்து 4 மணி வரைக்கும் என்ன ஆகுறது? ஸோ லேட் ஆஃப்டர்நூன் வழக்கமாக சொல்கிறது வந்து அதாவது அந்த பிற்பகுதி, ஆஃப்டர்நூனோட பிற்பகுதி லேட் ஆஃப்டர்நூன் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஸோ நடுவில் 1 hour கேப் இருக்குது. இங்கே வழக்கமாக நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். 3லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கலாம் லேட் ஆஃப்டர்நூன். அந்த சொன்னேனே, இது வந்து ரொம்ப ப்ரெசிஷனாக வந்து சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரை பொறுத்தது. ஸோ வழக்கமாக லேட் ஆஃப்டர்நூன்னா இந்த டைம் 4லேருந்து 5 சொல்லுவோம். ஆஃப்டர்நூன்னா 12லேருந்து 4 வரைக்கும். அதனால் ஓகே. ஸோ 4 PM to 5 PM, 4 to 5 PM இப்படியும் எழுதலாம். 4 PM to 5 PM லேட் ஆஃப்டர்நூன். ஓகே. இது வந்து பிரிட்டனில் இந்த முறையில் தான் வந்து நம்ம சொல்லுவோம் 4 to 5 PM லேட் ஆஃப்டர்நூன். இந்த லேட் மார்னிங்கை வந்து நீங்கள் 9லேருந்து 12 கூட லேட் மார்னிங் சொல்லலாம். 9லேருந்து 12. இப்போ சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கோம்னா லேட் மார்னிங் சொல்லலாம். ஆனால் நம்ம ஆஃபீஸ்க்கு வரதே வந்து மார்னிங்க்கு 9க்கு தான் வரோன்னு சொன்னால் அப்போது லேட் மார்னிங் 9லேருந்து 12ன்னு சொல்ல முடியாது வழக்கமாக. ஸோ ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் லேட் மார்னிங்கிறது 11 o'clock. ஏன்னா நம்ம 9 மணிக்கு அலுவலகத்தை துவங்கிட்டோம்.
ஸோ இப்போ நான் சொல்கிறேன் டுமாரோ ஐ எம் கோயிங் டு கம் டு ஒர்க் லேட் மார்னிங் அப்படின்னு சொன்னால் 11 o'clockனு அர்த்தம். 9 மணிக்கு வரேன்னு சொல்ல முடியாது. 9 மணினா தட் இஸ் மை ரெகுலர் டைம் இல்லையா? அது என்னோட ரெகுலராக வர 9 மணிக்கு ரெகுலராக துவங்குறது. ஸோ ஒரு கான்டெக்ஸ்ட்டை பொறுத்தது அதுக்கு தான். ஸோ 9லேருந்து 12 வரைக்கும் லேட் மார்னிங்கும் சொல்லலாம். அலுவலகத்தில் 11லேருந்து 12 லேட் மார்னிங் ஆஃபீஸ் டைமில். ஸோ இப்போ ஈவினிங் வந்து 5லேருந்து 9 மணி வரைக்கும் வழக்கமாக ஈவினிங். சிலர் வந்து 6லேருந்து 9 வரைக்கும். ஏன்னா நம்ம குட் ஈவினிங் வந்து 6 மணி வரைக்கும் சொன்னோம் இல்லையா? அதனால் 6லேருந்து 9 வரைக்கும் சொல்லலாம் குட் ஈவினிங். ஸோ ஏர்லி ஈவினிங்கும்போது 5 to 7 PM. ஸோ இதில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைம் டைம்னு வேறு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்டர்டெயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைம் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக ப்ரைம் டைம்னு சொல்கிறோம்? ப்ரைம் டைம்ன்றது 7 மணிக்கு. ஏன்னா 7 மணிக்கு தான் எல்லோரும் வந்து இங்கே வந்து நாங்கள் டீன்னு சொல்லுவோம். சாப்பிட்றது வந்து டீ, இரவு உணவு வந்து டீன்னு சொல்லுவாங்க. டீனா வெறும் டீ குடிக்கிறது கிடையாது. அப்போ தான் குக் பண்ண சாப்பாடு சாப்பிட்றது டீன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விதத்தில் அப்போது உங்களுக்கு சாதாரணமாக ஐம் கோயிங் டு ஹேவ் அ டீ அப்படின்னு சொன்னாங்கன்னா வாட் ஹவ் யூ டன் ஃபார் த டீன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு புரியாது. என்னதா டீக்கு வந்து என்ன பண்ணேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இரவு உணவை வந்து வழக்கமாக பேச்சு மொழியில் வந்து இன்றைக்கி வந்து டீன்னு சொல்லுவாங்க. டீக்கு வந்து ஐ மேட் சம்திங் அது என்ன குக் பண்ணுவாங்களோ. ஸோ அந்த 7 PMன்றது எல்லாருமே டின்னர் எடுக்கிறது வழக்கம் இந்த ஊரில். ஏன்னா இந்த ஊரில் எல்லோரும் 7 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க வழக்கமாக. ஏன்னா குளிர் வந்துடும்ன்றதுனால வெயில் காலமாக இருக்கிறதாலும் 7 மணிக்கு சாப்பிட்ருவாங்க டின்னர் டைம்னு. அப்போ அந்த 7 o'clockன்றது ப்ரைம் டைம் முக்கியமான நேரம். PRIME ப்ரைம் டைம். அந்த நேரத்தில் வந்து சில ப்ரோக்ராம் எல்லாம் வந்து அந்த நேரத்தில் தான் போடுவாங்க. ஏன்னா அப்போ டின்னர் பார்த்துக்கிட்டே அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்றது. அது ஒரு டைம் ஒன்று இருக்குது. அது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. ஓகே. ஸோ ஏர்லி ஈவினிங்னும் போது 5 to 7 PM தான் வந்து ஏர்லி ஈவினிங். ஸோ லேட் ஈவினிங்னும் போது 7லேருந்து 9 வரைக்கும் லேட் ஈவினிங். ஸோ நைட்டுன்னு சொல்லும்போது 9 மணிலேருந்து 4 மணி வரை, அதிகாலை 4 மணி வரைக்கும் நைட்டுன்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாம். ஓகே. வழக்கமாக இந்த நாட்டில். ஏன்னா இந்த நாட்டில் எப்போவுமே டார்க்காக தான் இருக்கும். 6 மாதத்துக்கு டார்க்காக இருக்கும், 6 மாதத்துக்கு வெளிச்சமாக இருக்கும். ஓகே. ஸோ 9 PM to 4 AM. பட் நம்மளோட இதில் வந்து வைகரைன்றது வந்து 2லேருந்து 4 மணி வரைக்கும் வைகரையில். இன்னும் ஒரு நேரம் கூட சொல்லுவாங்க மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு நேரம். ஸோ நிறைய விதங்கள். இதெல்லாம் வந்து நம்ம படித்து மனப்பாடம் பண்ணியில் இதெல்லாம் மகப்பெலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க யாருமே. பேசி பழகிக்கொள்ளணும். மற்றவங்க பேசுகிறத கேட்கணும். லிஸ்னிங் எப்படி இசைக்கும் வந்து லிசன் பண்ணி நம்ம இது பண்ணுறோமோ அப்படி தான் வந்து இதுவாகும். மகப்லாம் பண்ணிங்கன்னா நேச்சுரலாக வராது. ஸோ முதல்ல வந்து ஒரு மொழியை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும். ஒரு மொழியை விரும்பணுன்னா மகப் அதாவது நம்ம ஊரில் எல்லாருமே மகப் பண்ணுவாங்க. மனப்பாடம் பண்ணிங்கனாலும் அந்த மொழியெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்கு நேரம் எடுத்து மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க அதை மாதிரி நாம் எப்படி இப்போல்லாம் வந்து நிறைய கற்றுக்கொள்வதற்கு நிறைய வழிகள்லாம் இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து ஆன்லைனில் கிடையாது, யூடியூப் கிடையாது. இப்போல்லாம் நிறைய இருக்குது. அதோடு வந்து இப்போ எல்லார் கையிலையும் வந்து ஃபோன் இருக்குது. நீங்கள் பேசுகிறது நீங்களே வந்து ஒளிப்பதிவு செஞ்சு 2மே எப்படி ஆக்ஷனில் பேசுகிறீங்க அப்படியெல்லாம் வந்து நீங்கள் கேட்டு அதை நீங்களே திருத்திக் கொள்ளலாம். ஸோ பல வழிகள் இருக்கின்றது. எனிவேஸ் அதனால் தயவுசெய்து மகப் பண்ணாதீங்க. இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்க்கணும். வெறும் வொக்காபுலரிஸ் மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டால் பார்த்தா சென்டென்ஸ் மேக் பண்ணணும், வாக்கியங்கள் அமைக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் ஆங்கிலம் வந்து நன்றாக கரதலையாக பேச முடியும். கரதலையாக நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி எப்படி நம்ம தமிழை நம்ம தாய்மொழியை பேசுகிறோமோ அதை மாதிரி ஆங்கிலத்தை தாய்மொழி மாதிரி பேசணும். அப்படி பேசணுன்னா அதுக்கெல்லாம் வந்து நீண்ட காலங்கள் ஆகும். எனிவே ஸோ மிட் நைட்டுன்றது 0 hours. ஓகே. அந்த 00 வந்துடுறதுனால 0 hours. ஸோ அந்த 1 o'clockலேருந்து அந்த 0க்கு அப்புறம் 1லேருந்து 3 AM வரைக்கும் மிடில் ஆஃப் த நைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த பொருளில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்தது. ஸோ நமக்கு தமிழில் ஜாமம், யாமம், நடுநிசின்னு 10லேருந்து 2 மணி வரைக்கும் சொல்கிறோம் இல்லையா? ஸோ வழக்கமாக 12 மணிக்கு தான் நடுராத்திரி. இதில் வழக்கமாக இன்னொரு மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறதுனா இரவு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 2 மணி நேரம் நல்லா தூங்குனீங்கனாலே 10 மணிக்கு படுக்க போயிடணும். தூங்குனீங்கன்னா வந்து உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. 10லேருந்து 12க்கு மறுநாள் வந்து டயர்டாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிட்டத்தட்ட உங்களுக்கு இரவு ஜாம மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இப்போ உங்களுக்கு இது வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ எந்த அளவுக்கு இது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் அப்படின்னா, இல்லை வேறு எதுவும் கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எழுதுங்க. தேங்க்யூ. ஐ சி யூ சூன். மிக விரைவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். நன்றி அனைவருக்கும். அவா மேசி அவா அபியந்து சீசன் பாய் எவ்ரி ஒன். மிக விரைவில் சந்திப்போம்.